விஜய் வந்து காவேரி கிட்ட இந்த மாரி வந்து அந்த ப்ரோகிராம்ல நான் கலந்துக்க மாட்டேன். எனக்கு தேவையில்ல. நீ யாரு எனக்கு? அப்படின்ற மாரி பேசிறாரு. அதனால காவேரி என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாங்க. தாத்தா வந்து சொன்னதால வேற வழி இல்லாம விஜய் வந்து காவேரி கூட கலந்துக்கிறாரு. எல்லா சுற்றுலயுமே வந்து ஒவ்வொரு சுற்றா வந்து விஜயும் காவேரியும் வந்து நல்லபடி வந்து பண்ணிட்டே வராங்க. அதே மாரி வந்து மகாவும் சூர்யாவும் கூட சூப்பரா வந்து பண்ணிட்டுருக்காங்க. இந்த சூழ்நிலையில சரி கடைசியா வந்து ஒரு போட்டி இருக்கு. அது வந்து 2 பேரோட மனசு வந்து தெரிஞ்சுக்கிற போட்டி. இதில வந்து கணவன் மனைவிய பத்தி நெறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்காரா? இல்ல மனைவி கணவன் பத்தி நெறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்காரா? நம்ம தெரிஞ்சுக்கலாம். 2 பேர்ட்ட சில கொஸ்டின்ஸ் கேட்போம். அதுக்கு அவங்க கரெக்ட்டா பதில் சொல்லிட்டாங்கன்னா, கண்டிப்பா வந்து அவங்களுக்கு வந்து பிரைஸஸ் இருக்கு. அவங்க தான் வின் பண்ணுவாங்க அப்படின்ற மாரிலாம் வந்து அ சொல்லிடுறாங்க. அதனால வந்து விஜய் வந்து கண்டிப்பா வந்து இந்த போட்டியில நம்ம ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாரு. அதே மாரி சூர்யாவும் சொல்றாரு. இந்த சூழ்நிலையில என்ன பண்றாங்கன்னா, காவேரி வந்து இந்த மாரி எனக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காதுன்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட நெறைய விஷயங்கள் வந்து ஆல்ரெடி வந்து சொல்லி வச்சிருப்பாங்க. அதே மாரி மகாவும் சொல்லி வச்சிருப்பாங்க. 2 பேருமே ஒரு ஒரு விஷயமா சொல்லிட்டே வராங்க. கடைசியில வந்து நீங்க வந்து உங்க ஒய்ஃப பத்தி என்ன நினைக்கிறீங்க? அப்படின்னு சொன்னோனே, விஜய் வந்து அவ்ளோ அழகா வந்து சொல்லிட்டுருக்காரு. இந்த மாரி காவேரியுடைய வந்து கியூட்னஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ எல்லாமே வந்து துணிச்சலா வந்து பண்ணக்கூடியவ. ஒண்ணுமே இல்லங்க. இந்த மாரி வந்து சாதாரண ஒரு ஜென்ஸ் கூட யோசிக்கிற அந்த சறுக்கு மரத்திலே வந்து அவ்ளோ அழகா ஏறுவா. எல்லாமே தைரியமா செய்வா. அவளுக்கு வந்து அவ ஊர்ல போனா அவ்ளோ மரியாதை இருக்கும் அவளுக்கு. அந்த மாரிலாம் வந்து ஒரு பொண்ண நான் பார்த்ததே இல்ல எங்கேயுமே. இந்த மாரி போல்டான ஒரு பொண்ணு கிடைக்க உண்மையிலேயே பெரிய விஷயங்க அப்படின்னு நான் வந்து பாராட்டிட்டே போறாரு. இதெல்லாம் கேட்கும்போது வந்து நம்ம காவேரிக்கு ஒண்ணுமே புரியல. எப்பவுமே விஜய் நம்மள திட்டின்னு தானே இருப்பாரு. அவர் மனசுல நம்மள பத்தி இந்த எண்ணங்கள்லாம் இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து மெய்மறந்து போய் அப்படியே கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்து வந்து எல்லாமே கிளாப் பண்றாங்க. இந்த மாரி தாங்க இருக்கணும். கணவன்னா மனைவிய பத்தி ஃபுல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அவங்கள பத்தி பெருமையா நினைக்கணும். அந்த விஷயத்துல வந்து விஜய் வந்து உண்மையிலேயே சூப்பரான ஒரு கணவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பாராட்டுறாங்க. இத பார்த்தா காவேரிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஓடி போய் விஜய் வந்து அப்படியே வந்து காவேரி வந்து அப்படியே வந்து என்ன பண்றாங்க, கைய பிடிக்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் அப்படி சொல்றாங்க. நான் உண்மைய தானே சொன்னேன். உண்மையிலேயே நீ போல்டான ஒரு பொண்ணு தான் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் பார்த்த மகா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ வந்து நம்ம சூர்யா கிட்டயே கேட்குறாங்க. அப்போ சூர்யா வந்து உண்மையிலேயே மகாக்கு நெறைய டேலண்ட் இருக்கு. அவ வந்து ஒரு டிசைன் பண்ணா அந்த அளவு வந்து சூப்பரா இருக்கும். செமையா பண்ணுவா டிசைன்ஸு. அந்த மாரிலாம் வந்து டேலண்ட் யாருக்குமே அமையவே அமையாது. அதே மாரி யார்கிட்ட எப்படி பேசினா, எப்படி பேசணும், செய்யணும் எல்லாமே அவகிட்ட இருக்கு. அழகு உட்பட எல்லாமே நிறைஞ்சவ தான் மகா அப்படின்ற மாரி மகா பத்தி அவரும் ரொம்ப பெருமையா பேசுறாரு. அத கேட்ட மகாவும் அப்படியே சந்தோஷம் தாங்க முடியாம ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அடுத்து வந்து காவேரி கிட்டயும் வந்து நம்ம மகா கிட்டயும் சொல்லும்போது 2 பேருமே வந்து நான் வந்து முதல்ல வந்து அவர புரிஞ்சுக்கல. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தான் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். அவரோட பழக்கவழக்கங்கள் சரி, அவர் நடந்துக்கிற விதம் எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப அமேசிங்கா இருந்தது. அவர மாதிரி யாருமே இருக்க முடியாது அப்படின்ற மாரி அவங்களும் அழகா சொல்றாங்க. ஃபைனலுக்கு இந்த 2 ஜோடியுமே வந்து தகுதி பெறாங்கன்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாங்க. இதோட முடியுது.